ஹாய், நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லேயர்ட் ஹேர் கட் டியூட்டோரியல் வந்து எப்படி பண்ண போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி ஒரு டீப் நல்லா கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரஃப்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம லைன் எடுக்க போகிறோம், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ க்ரௌன் ஏரியாவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் லைன் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோடது வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன். ஸோ நம்ம வந்து இது ரெண்டு பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா நம்ம வந்து கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி ரிவர்ஸில் கோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செக்ஷன் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம இயர் டு இயர் பார்ட்டிஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேக்கில் இருக்க ஹேர்ஸை நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன லென்த்து கேட்குறாங்களோ அந்த லென்த்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து 0 டிகிரியில் வச்சு என்ன லென்த்து கேட்குறாங்களோ அந்த லென்த்துக்கு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம கொஞ்சம் எலிவேட் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு யூ ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சென்டரில் வந்து கைட்லைன் இருக்குது. அந்த கைட்லைனை நம்ம லெஃப்ட் பக்கம் கொண்டு போய் கொஞ்சம் ஹேண்டை எலிவேட் பண்ணி ஸோ பார்த்திங்கன்னா கைட்லைன் தெரியுது, அதுலேருந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். ஹேண்டை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி பிடிச்சிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ அகெயின் இதுலேருந்து அகெயின் ஒரு ஹாஃப் செக்ஷன் எடுக்கிறேன். ஸோ பின்னர் இருக்க ஃபுல்லாகவே அதே மாதிரி நம்ம வந்து எலிவேட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு யூ ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கைட்லைன் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஹேண்டை எலிவேட் பண்ணி கட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கோர்ஸு, கலரிங் கோர்ஸு, மேக்கப் கோர்ஸ் வந்து எல்லாமே நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ 1-to-1 செஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனோட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டாப் செக்ஷன் நம்ம தனியாக வச்சுக்கிறோம், க்ரௌன் செஷன் அண்ட் கீழே செக்ஷன் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கீழே லென்த் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லென்த் வந்து கம்மி பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு செஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து 90 டிகிரியில் கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 90 டிகிரியில் நம்ம வந்து கட் பண்ணுறோம். எக்ஸஸ் ஹேரை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ கீழே ஹேரை ரொம்ப கட் பண்ணி எடுக்கக்கூடாது, பிகாஸ் இது நம்ம வந்து லென்த்துக்காக வச்சுருக்கோம். அண்டு அதே மாதிரி நம்ம கொஞ்சம் எலிவேட் பண்ணி அகைன் 135 டிகிரியில் நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கீழே செக்ஷன் நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டாப் செக்ஷன் நம்ம கிளிப் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த செக்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மிட் செக்ஷன் எடுத்துகிட்டு அதை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி நம்ம வந்து கீழே இருக்க கைட்லைனோட நம்ம மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி இப்போ நம்ம கீழே இருக்க கைட்லைன் 135 டிகிரி நம்ம வெட்டி வச்சு பார்த்திங்களா, அந்த கைட்லைன் நான் எடுத்து அகெயின் இப்போ நம்ம இது எல்லாமே வந்து 180 டிகிரியில் எலிவேட் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து லென்த்தும் கீழே கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி லேயர்ஸும் நிறைய டீப்பாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கட்டமாக வந்து மோஸ்ட்டாக வந்து எப்போவுமே யாருக்கு பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இது வந்து லென்த்து எனக்கு வேணும், நிறைய லேயர்ஸும் கேட்குறாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நம்ம இது வந்து கட் வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌன் ஏரியா லைக் அந்த ஹெட் பார்ட் வந்து நல்லா கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும் உங்களுக்கு. கீழே உங்களுக்கு லென்த்தும் நல்லா மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 180 டிகிரியில் வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன்.
ஸோ ஒன்ஸ் நம்ம பேக் செக்ஷன் முடிச்சோம், நம்ம வந்து ஃப்ரண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ஸ் ஷூ செக்ஷன் மாதிரி எடுக்கிறோம். எடுத்து டாப் பார்ட் மட்டும், க்ரௌன் ஏரியா பார்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ சைட்ஸ்லாம் நான் வந்து கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்ட் நம்ம வந்து எல்லாமே 180 டிகிரி வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ பேக்லேருந்து வந்து ஒரு கைலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணி, கை பார்த்திங்கன்னா எப்படி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஸ்லாண்ட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து எக்ஸஸை நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதேமாதிரி நல்லா எக்ஸஸை நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம வந்து அதை கட் பண்ணோம். ஸோ நான் ஒரு நாச்சிங்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு லேயர்ஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டிஃபைன்டு கொடுக்கறதுக்காக. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து லேயர்ஸும் நிறையா தெரியும் உங்களுக்கு. இப்போ விடும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணல. ஸோ ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு முன்னாடியே அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நல்லா வால்யூம் லேயர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டாப் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சைட் செக்ஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதை நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்கொயர் செக்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஸ்லாண்டாக பிடிச்சி டாப்லேருந்து நம்ம வந்து ஒரு கிராஜுவேஷன் கட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு நல்லா அந்த ஃபேஸுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க செக்ஷனை நம்ம எடுத்து அகெயின் ஒரு நல்ல சிசர்ஸை க்ராஸாக ஹோல்ட் பண்ணி நம்ம டாப்பில் இருக்கிறது மாதிரி அப்படி கட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு லெவல் பண்ணுறதுக்காக இங்கே நெக்ஸ்ட் எக்ஸஸ் என்ன இருக்கோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஸோ நம்மளோட கட்டிங் பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஹேரில் பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு டீப் யூ மாதிரியும் இருக்குது. நம்மளுக்கு நிறைய லேயர்ஸும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ வால்யூம் கம்மியாக இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஹேர் கட்டை வந்து பண்ணலாம். ஸோ எனக்கு எங்கெங்கே அந்த டிஃபினேஷன் கொடுக்கணுமோ அது அகெயின் நான் தான் டிஃபைன் கொடுத்துனே இருக்கேன் நான். ஸோ ஃபேஸுக்கு நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு அகெயின் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அகெயின் நமக்கு டிசைட் லுக் கிடைக்கிற வரைக்கும். ஸோ நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்லா மூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளூ ட்ரை கொடுக்கலாம். இந்த ஹேர் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஃபார் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ.